ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாரா. வெல்கம் டு ரீஷா ஆரோவ்லாக். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க வீடியோ என்னன்னா, இன்னைக்கோட டாபிக் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வெயிட் லாஸ் ஜெர்னி தான் பண்ணலான்னுட்டு நான் பிளான் போட்டிருக்கேன். 1 month வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னுட்டு பண்ணலான்ட்டு பிளான் போட்டிருக்கேன். அது வந்து ருஜுதா திவாகர்ன்னுட்டு இன்டர்நேஷனல் நம்பர் 1 இன்டர்நேஷனல் டயட்டிஷியன் ஆகும், நியூட்ரிஷன் டயட்டிஷியன் ஆகும். அவங்களது வீடியோலாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். ரொம்ப அவங்க புக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. எழுதியிருக்காங்க, வீடியோல நிறைய பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு வருஷத்துக்கு முதவே அந்த டயட் பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். நான் அப்போ இருந்து நான் 108 கிலோ இருந்தேன். அதுல இருந்து நான் 108 கிலோல இருந்து நான் இப்போ வந்து 85 கிலோ இருக்கேன். இப்போ நான் 85 கிலோ இருக்கிறேன். அந்த டயட்னா ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கும். அந்த டயட் ரொம்ப ஸ்லோவா தான் உங்களுக்கு வெயிட் குறையும். ரொம்ப உங்களுக்கு சீக்கிரமால வெயிட் குறையாது, ரொம்ப ஸ்லோவா வெயிட் குறையும். நான் அந்த டயட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த ஃபேஸ் எல்லாம் வந்து இப்படி இருந்தது, இவ்வளவு பெருசா இருந்தது. இந்த இவ்வளவு பெரிய ஃபேஸ் இவ்வளவு பெருசா இருக்கும். அது பண்ண பண்ண என்னன்னா இன்ச்சஸ் நல்லா லாஸ் ஆகும். இன்ச்சஸ் லாஸ் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப வெயிட் லாஸ் பண்ண உடனே உடனே வெயிட் நல்லா ஈஸியா குறைக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும். இதுல எவ்வளவுன்னா கொஞ்சம் இப்போ ஒரு வாரத்துல நீங்க லைக் எனக்கு எடுத்துட்டா ஒரு வாரத்துல 1 கிலோனா குறைப்பேன். நான் ஒரு வாரத்துல 1 கிலோ, ஒரு 3/4 கிலோ இப்படிதான் குறையும். நிறைய அவார்டு இருக்கிறாங்க. இப்போ இன்டர்நேஷனல் அவங்க நியூட்ரிஷன் நம்பர் 1ல இருக்கிறாங்க, இந்தியாவில் நம்பர் 1ல இருக்கிறாங்க. அவங்க புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. வேணும்னா அவங்க புக்ஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். கூகுள்ல நீங்க ருஜிதா திவாகரன் அடிங்க, அவங்க புக்ஸுங்க எல்லாம், அவங்க டயட் பிளான் எல்லாம் கிடைக்கும். அது கூட பார்த்து பண்ணலாம். இல்ல நான் எப்படி பண்ண போறேன்னு சொல்லி கூட நீங்க என்ன கூட ஃபாலோ பண்ணலாம். இப்ப என்ன மாதிரி யாருன்னா வெயிட் அதிகமா இருக்கிறவங்க, நான் வெயிட் டயட் பிளான் பண்றேன்னு அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு நீங்க கூட அப்படியே சேர்ந்து பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபுல்லு கேரண்டி கொடுக்குறேன். இதுல எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, எந்த சைடு எஃபெக்டும் வராது. எதுக்குன்னு சொன்னா நம்ம வேற எது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எதுக்குமே எடுக்காம வீட்டு சாப்பாடு சாப்பிடுறதுனால, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம எப்படி பண்றோம்னு சொல்ல, வீட்டு சாப்பாடு பண்றது நம்ம எந்த மாதிரி எதுவும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறதுனால நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது. உடனே என்னன்னு சொல்ல, இந்த டயட்ல என்னன்னு சொன்னா 8 மீல் வரும். 8 மீல் ஒரு பழம் எடுத்தாலும் 1 மீல், ஒரு சப்பாத்தி எடுத்தாலும் 1 மீல், இல்ல நீங்க 2 சப்பாத்தி எடுத்தாலும் 1 மீல்ன்ட்டு வரும். அந்த மாதிரிதான் நீங்க ஒரு இளநீர் எடுத்தனாலும் அது 1 மீல்னு வரும். மொத்தத்துல 8 மீல்ன்ட்டு சொல்லுவாங்க. 8 மீல் எடுக்கணும், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ்ன்னு அவங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். அதுதான் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல நீங்க வந்துட்டு லைட்டா தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல நீங்க லைட் எக்ஸசைஸ்ன்னு சொன்னா லைட்டா வாக் பண்ணலாம். ஒரு 30 மினிட் வாக் பண்ணலாம், பிரிஸ்க் வாக் பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு யோகால தெரிஞ்ச ஆசனங்கள்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். கபாலபாத்தி, அனுலோம விலோமன்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கலாம். லைட் எக்ஸசைஸ் தான் பண்ணலாம். அவங்க சொல்றது என்னன்னா லைட் எக்ஸசைஸ் தான் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். அப்புறமா இது சாப்பாடுல போர்ஷன் கண்ட்ரோல் எடுக்கணும். நீங்க இப்போ வீட்டு சாப்பாடுன்னு சொன்ன விட நம்மளுக்கு இஷ்டமா சாப்பிடுற மாதிரி கிடையாது. ஒரு அளவோட தான், ஒரு கப்புல ஒரு அளவோட சாப்பாடு எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு கப் அளவு சாப்பாடு எடுத்துட்டு அதுல கொஞ்சம் நல்ல காய்கறிங்களை வச்சு எவ்வளவு நிதானமா சாப்பிடுமோ அவ்வளவு நிதானமா சாப்பிடணும். அதுதான் இருக்கிறதே. நம்ம எந்த டிவி அந்த மொபைல் அது இது எதுவும் பார்க்காம எல்லாம் அவங்க புக்ல சொல்லி இருக்கிறது அதேதான். நீங்க டிவியை பார்த்துட்டு அப்புறமா மொபைல் எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் சாப்பிடுற டைம்ல அதெல்லாம் எடுத்து நீங்க அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க ஆறாம அது இல்லாம நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் வச்சுட்டுலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுற டைம்ல நம்ம கீழே உக்காந்து நல்ல கிளீனா பத்மாசனத்துல உக்காந்து கீழே உக்காந்து நல்லா ஒரு வாயில ஒரு 15-16 தடவை போட்டு வாயில நல்லா நிதானமா நல்லா மெல்லி நிதானமா சாப்பிடணும். அன்ட்டுதான் சொல்றது நிதானமா சாப்பிடும். இப்ப நம்மளுக்கு 4 இட்லி சாப்பிடுற இடத்துல 2 இட்லி வச்சுக்கணும். 2 இட்லி வச்சுட்டு நிதானமா சாப்பிடணும். நிதானமா சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு திரும்ப வேணும்னா இன்னொரு இட்லி கூட போட்டுக்கலாம். திரும்ப வேணும்னா இன்னொரு இட்லி. ஆனா நம்ம சாப்பிடுற டைம்ல நம்ம சாப்பிட்டுட்டே நிதானமா நம்ம சாப்பாடை ருசிச்சு சாப்பிடுற டைம்ல நம்மளுக்கு அந்த சாப்பிடுற டைம்ல ஒரு 10 மினிட்ஸ் ஆன உடனே 10-15 மினிட்ஸ் ஆன உடனே நம்மளுக்கு இயற்கையாக நம்மளுக்கு ஜீரண சக்தி ஆகும். ஜீரணம் ஆன உடனே நம்மளுக்கு மைண்ட்ல தெரியும். நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இது டிவியை பார்த்துட்டு மொபைலை பார்த்துட்டு ஒரு அர்ஜென்ட்ல எல்லாம் சாப்பிடாம நிதானமா சாப்பிடும். சோ நிதானமா நம்ம சாப்பிடுற இடத்துல என்ன ஆகுது, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம்ல நம்மளுக்கே தெரியும் நம்ம வயிறு நிறைஞ்சிருக்கா என்னன்ட்டு. நம்ம
நம்ம வயிறு நிறைஞ்சிருக்கா என்னன்னுட்டு சொல்லி ஒரு பிரெயினுக்கு சிக்னல் அந்த சிக்னல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டது போதும். நம்மளுக்கே தெரியும் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிச்சு, அந்த இடத்துல விட்டா மட்டும் போதும். அதிகமா சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டே வந்தா வெயிட் லாஸ் குறைக்கிறது கண்டிப்பா குறைக்கலாம். ரொம்பவுமே சேஃபான டயட்டிஷியன் தான் இது. ரொம்ப சேஃபான டயட் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த டயட் தான் ரொம்ப நான் பண்ணுவேன், அடிக்கடி பண்ணுவேன். ஆனா நான் விட்டு விட்டு பண்ணுவேன். ஆனா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். எதனா கல்யாணம் அது ஃபங்க்ஷன் அது இது இருக்கிற டைம்ல நான் அப்படியே விட்டுடுவேன். அது விட்டுனால எனக்கு வெயிட் திரும்ப ஏறுறது இறங்குறது இதே மாதிரி ஆயிட்டு இருக்கு. இந்த தடவை நான் கண்டினியூ நான் வெயிட் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணணும்ட்டு பிளான் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நான் வெயிட் லாஸ் ஹேர் கேர் எல்லாம் இருக்கும்னுட்டு இப்போ நான் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு தான் பண்ண போறேன். ருஜிதா திவாகர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறேன். அது ஆன உடனே உங்களுக்கு நான் ஹேர் கேர் வீடியோ எல்லாம் போடுவேன். இந்த வீடியோ நான் எப்படி பண்ணணும், இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் டயட் எப்படி பண்ணணும்ட்டு எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். டயட் பண்றவங்க என் டயட் புதுசா பண்ணணும் என் கூட பண்ணலாம். இல்லை நான் பார்த்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டயட் பண்ணும்போது என் கூட டயட் பண்ணலாம். இல்லை நான் டயட் பண்ணி பார்த்து உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுன்னா நீங்களும் அந்த டயட் பண்ணலாம். ரொம்ப நல்ல டயட்டு, சேஃபான டயட்டு. நான் சொல்றேன் டயட்ல என்னென்ன சின்ன சின்னது இருக்குன்னு அந்த டயட் பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு நான் கிளீனா எல்லாம் டயட் எந்த வீடியோல எல்லாம் கிளீனா நான் எல்லாம் ப்ராப்பரா நான் எல்லாம் உங்களுக்கு டிப்ஸுங்கெல்லாம் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணுங்க, வெயிட் லாஸ் குறைக்கலாம். என் வீடியோ எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ இப்போ நான் சின்ன இன்ட்ரோன்னுட்டு போட்டது ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க, அப்புறமா லைக் பண்ணியிருக்கீங்க, 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு, எனக்கு லைக் பண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் இதே மாதிரி என் வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா என் வீடியோ பாருங்க. எதனா இது கேட்குற மாதிரி இருந்தா எந்த கமெண்ட்ல கேளுங்க, எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. வீடியோல எதனா மிஸ்டேக் இருந்து நான் பேசுற தமிழ் எதனா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்து இங்க இருக்கிற தமிழ் பெங்களூர் தமிழ் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு மிஸ்டேக் எதனா இருந்தா இந்த மன்னிச்சிடுங்க. ஓகே, என் வீடியோ நல்லா பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இதோட என் வீடியோ முடிக்கிறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச், வணக்கம்.